நான் ஃப்ரெஞ்ச் கதைக்க பழகினது வந்து சோசியல் மீடியா மூலமாக தான். அது எப்படி என்று சொல்லி சொன்னால், இப்போ எல்லாருமே கொப்பி புத்தகங்களை தூக்கி படிக்கிறத காட்டிலும் ஃபோனில் இலகுவாக படித்து கொண்டு போயிடுவீங்க. அதேமாரி தான் நானுமே ஃப்ரெஞ்ச் கதைக்க பழகினது வந்து இந்த சோசியல் மீடியா மூலம்தான், குறிப்பாக யூடியூப் மூலம். அது எப்படின்னு சொல்லித்தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னட்ட கூது ஃபோன்ஸே படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னால் என் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டா கூடியும் என் மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. முதலாவதாக நான் என்ன செய்தேன்னு சொல்லி சொன்னால், நிறைய சோசியல் மீடியாக்கள் இருக்குது. இப்போ டிக்டாக் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எனக்கு பிடிச்சது வந்து யூடியூப். ஏன்னு சொல்லி சொன்னால், பெரிய வீடியோக்கள் நான் பார்க்கும்போது எனக்கு வந்து நிறைய சொற்கள், நிறைய வாக்கியங்கள் வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ அதுலேயுமே வந்து நான் என்ன செய்தேன்னு சொல்லி சொன்னால், suivre du contenu 100% en français. என்ன செய்தேன்னு சொன்னால், ஃப்ரெஞ்ச் சேனல்களை வந்து நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தேன். அதுலேயுமே எனக்கு பிடிச்ச, இப்போ எனக்கு இல்லை மெதுவாக கதைச்சா தான் விளங்கும், அல்லது உங்களுக்கு வேகமாக கதைச்சா தான் விளங்கும்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரியான சேனல்களை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கலாம். நான் வந்து ஆரம்பத்தில் எனக்கு மெதுவாக கதைச்சா தான் விளங்க ஆறுதலாக கதைச்சேன். அப்போ அப்படியான சேனல்களை தேடி நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு பிறகு என்ன செய்தேன்னு சொல்லி சொன்னால், அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறது வந்து எனக்கு பிடிச்ச தெம்மாக இருக்கணும். எனக்கு ஒரு விஷயத்தை பிடிக்குது, சுவாரஸ்யமாக நான் ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கிறேன்னு சொன்னால் அந்த தலைப்பில் இருக்கிற வீடியோக்களை வந்து நான் தொடர்ந்து பார்ப்பேன். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு சமையல் வீடியோக்கள் விருப்பம்னு சொல்லி சொன்னால் அதையே வந்து நான் ஃப்ரெஞ்சில் பார்ப்பேன். பார்க்க வந்து எனக்கு சமையல் சம்பந்தமான நிறைய சொற்கள், வசனங்கள், அதை எப்படி செய்கிறதுக்கு பாவிக்கக்கூடிய வசனங்கள் எல்லாமே வந்து எனக்கு அந்த வீடியோக்கள் மூலமாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. ரெண்டாவதாக என்ன செய்தேன்னு சொல்லி சொன்னால், ஆக்டிவே லெஸ் சூட்டிட்ர் ஏ ரெப்பெட்டே. இது என்ன செய்தேன்னு சொல்லி சொன்னால், இப்போ அவைகள் கதை கேட்க வந்து வீடியோவில் கதைக்கும்போது வந்து சில சொற்கள், சில வாக்கியங்கள் விளங்காமல் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், கீழே அது வந்து எழுத்தில் விழக்கூடிய மாதிரி சூட்டிட்ரை வந்து நாங்கள் விட்டால் அவை கதைக்கும் போது கீழே இருக்கிறத வாசித்து கூடி எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி விட்டுட்டு ஒவ்வொரு 30 செகண்டுக்கு நான் வீடியோவை போஸ்ட் பண்ணி போட்டு என்ன செய்வேன்னு சொன்னால், அதை சத்தமாக சொல்லி பார்ப்பேன். சத்தமாக சொல்லி பார்த்துட்டு பிறகு திருப்பி அதை முன்னுக்கு இருந்து ப்ளே பண்ணி விட்டுட்டு அவை கதைக்கும்போது நானும் சேர்ந்து அவையோட கதைப்பேன். அப்படி கதைக்கிறதால வந்து ப்ரொனவுன்சியேஷன் வந்து எங்களுக்கு வந்து இன்னுமே நல்ல வடிவாக உச்சரிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் ஒரு சமையல் வீடியோ பார்த்துன்னு சொல்லி சொன்னால், அந்த சாப்பாட்டை அந்த கிழவை நான் செய்ய போகிறேன்னு சொல்லி சொன்னால், நானே அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே எல்லா சொற்கள், எல்லா வாக்கியங்களையும் பயன்படுத்தி நான் அதை சமையல் செய்யும்போது சொல்லி சமையல் செய்வேன். இப்படி நான் செய்து கொண்டு வந்தபடியாத்தான் எனக்கு வந்து உடனே ஃப்ரெஞ்ச் மொழி வந்து மறந்து போகாமல் இருந்தது. இப்போ கூடுதலான பேருக்கு மறந்து போகுதுன்னு சொல்கிறீங்க. நாங்கள் எதை பாடமாக்குறோமோ, எதை ஞாபகத்தில் வச்சுருக்கிறோமோ அதை வந்து தினமும் ஒரு செயலில் பயன்படுத்தி நாங்கள் கதைச்சி கொண்டு வந்தோம்னா எங்களுக்கு அது வந்து காலத்துக்கு மறக்காமல் இருக்குது. அடுத்தது மூன்றாவது வந்து apprendre 5 ou 10 mots par jour. அதில் வார வீடியோக்களில் வார சொற்கள் அல்லது வாக்கியங்களை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 5 அல்லது 10 சொற்களை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்கலாம். அப்படி ஞாபகப்படுத்துறதோட மட்டுமல்லாமல் அந்த நாளிலேயே அதை திரும்ப பாவிச்சு நீங்கள் கழிச்சு பழகணும். அப்படி நீங்கள் கழிச்சு பழகினீங்கன்னா தான் அது ஞாபகத்தில் நிற்குமே தவிர, இல்லாட்டி நீங்கள் எப்படித்தான் கொப்பியில் நோட் பண்ணி வச்சாலும் சரி, இல்லை ஃபோனில் நோட் பண்ணி வச்சாலும் சரி, அது உங்களுக்கு உடனே மறந்து போயிடும். எப்போ நீங்கள் அதை நோட் பண்ணுறீங்களோ அதே நாளில் நீங்கள் அதை திரும்ப பாவிச்சு கதைச்சி பழகணும். நாலாவது என்ன செய்தேன்னு சொல்லி சொன்னால், commenter en français. என்ற வீடியோக்கு கீழே வந்து நான் ஃப்ரெஞ்சில் கொமெண்ட் எழுதுவேன். இப்போ எனக்கு ஒரு பிடிச்ச வீடியோ பார்த்துட்டோன்னு சொல்லி சொன்னால், அது எனக்கு பிடிச்சிருக்கு ஏனெண்டான்னு சொல்லி நான் ஒரு காரணத்தை எழுதுவேன். அதில் வந்து இப்போ எழுதுறது சரியாக இருக்கணுமென்ற அவசியம் இல்லை. கிராமர் சரியாக இருக்கணும், இல்லை ஆர்டிக்கிள், இல்லை ப்ரெப்போசிஷன் எதுவுமே சரியாக இருக்கணுமெண்டு இல்லை.
உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோன்றதை பற்றி கொமெண்டில் ஃப்ரெஞ்சில் கட்டாயம் எழுத பழகணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஜெம் செட் வீடியோ பஸ்க்கு என்ட்டு அங்கால ஒரு காரணம், செட் ஆந்தகேசம் பஸ்க்கு என்ட்டு அங்கால ஒரு காரணம். இப்படி சின்னனா நீங்கள் எழுதி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெஞ்ச் வந்து எப்போவுமே உங்களோட வாழ்வில் இருந்து கொண்டே இருக்கும். இப்போ அதுக்காக நேரம் செலவழித்து படிக்கணுமெண்டு இல்லை. நீங்கள் ஃபேஸ்புக்லேயே ஆகட்டும் இல்லை டிக்டாக்லேயே ஆகட்டும் ஏதாவது பார்க்கும்போது அதுக்குள்ளே ஃப்ரெஞ்சில் ஒரு சின்ன காமெண்ட். 5வது என்ன செய்யணும்னு சொல்லிட்டோன்னா, இது வந்து மிக மிக முக்கியமான விஷயம். இதை வந்து நீங்கள் கட்டாயம் செய்தீங்கன்னு சொன்னால்தான் இந்த ஆரம்பத்தில் செய்த அந்த 4 விஷயத்துக்குமே ஒரு பயனுள்ளதாக இருக்குது. அது என்ன செய்யணும்னு சொல்லிட்டோன்னா, créer ton propre contenu என்றா என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் வந்து இப்போ நான் வந்து சமையல் வீடியோ பார்ப்பேன், பார்த்துட்டு அதை மாதிரியே சொல்லி ஒரு சாப்பாடு செய்வேன். அப்படி செய்கிற நேரத்தில் நான் என்ன செய்வேன்னு சொன்னால், அதை வந்து ஒரு வீடியோவாக எடுப்பேன். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்காகட்டும் இல்லை ஒரு 3 நிமிஷத்துக்காகட்டும் வீடியோ எடுப்பேன். வீடியோ எடுத்து அது என்ன பார்த்து நான் அதை பழகி கதைச்சி பழகும்போது வந்து அது வந்து எனக்கு என்னை அறியாமலே ஒரு தன்னம்பிக்கை எனக்கு வந்தது. அப்படி இல்லை வீடியோ உங்களுக்கு எடுக்க கஷ்டம்னு சொல்லிச்சோன்னா நீங்கள் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு இதை செய்ய போகிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்போர்ட் செய்கிறீங்க, அதை பார்த்துட்டீங்க, அதில் இருக்கிற சொற்கள் எல்லாம் தெரியும், வாக்கியங்கள் எல்லாம் வடிவாக தெரியுமான்னு சொன்னால் அந்த ஸ்போர்ட் செய்யும்போது அதை பற்றி நீங்கள் சொல்லி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் அதை செய்யலாம். அப்படி செய்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்போவுமே ஃப்ரெஞ்ச் மறக்க மாட்டீங்க. அதே சமயம் நேரத்தை செலவழித்து நீங்கள் இருந்து பாடமாக்கவும் தேவையில்லை, எழுதி படிக்கவும் தேவையில்லை. உங்களோட பாட்டிலே நீங்கள் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் வடிவாக ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளணும். நிறைய பேர் சொல்லுவினும், நான் எழுதி எல்லாம் வடிவாக வச்சுருக்கிறேன், எல்லா கிராமரும் வடிவாக படிச்சிருக்கேன், எல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் கதைக்க வருது இல்லை. இதுதான் முக்காவாசி பேருட வாயிலிருந்து வர வார்த்தை. அதுக்கான பயிற்சி தான் இது. நானுமே இப்படித்தான் பயிற்சி செய்து நான் இப்போ ஒரு நல்ல நிலைமையை அடைஞ்சிருக்கிறேன். அதால தான் உங்களுக்கு நான் இந்த டிப்ஸ்களை நான் சொல்கிறேன். நீங்களுமே இப்போ எல்லாட்டு கையிலுமே ஃபோன் இருக்கும், எல்லாருமே சோசியல் மீடியா பார்ப்பீங்க. அதன் மூலம் எப்படி நாங்கள் எங்களை மேம்படுத்தி கொள்ளலாம்ன்றதுலாம் கவனமாக இருக்கணும். நீங்கள் அதை வச்சு கதைச்சி உங்களோட ஃப்ரெஞ்ச் மொழியை வந்து நீங்கள் இன்னுமே இலகுவாக கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், நான் ஃப்ரெஞ்ச் கற்றுக்கொண்டது இப்படித்தானு சொல்லி. அந்த லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள்.